ப்ரோ கிட்டு பாத்தீங்களா? எப்படி நேபாளத்துல ஒரு புரட்சி நடந்துச்சோ, எப்படி இலங்கையில ஒரு புரட்சி நடந்துச்சோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி நடக்கணும் ப்ரோ. தர்ம தலைவரின் வாழ்வினை சூதுக்கவும் பின்ன சவுதியை வெல்லும் ப்ரோ, வெல்லும். என்னது சவுதியை வெல்லுமா? ஏன்னா சவுதி வெல்றதுக்கும் சவுதி அரேபியா வெல்றதுக்கும் இதெல்லாம் ஃபுட்பால் மேட்சா நடக்குது. அது புரட்சிடா. சரி, புரட்சி என்னமோ புரட்டாசி மாதத்துல புலியோட மாதிரி பேசிட்டு இருக்க. இலங்கையில ஏன் புரட்சி நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? உனக்கும் உன் தலைவனுக்கும் நேபாளத்துல ஏன் கிளர்ச்சி நடந்துச்சுன்னு தெரியுமா? இதுவும் தெரியாது. நேபாளத்துல கருத்து சுதந்திரத்துக்காக கருத்து சுதந்திரம் முடக்கப்படுது, கருத்து சுதந்திரம் இல்ல அப்படிங்கிறதுக்காக கிளர்ச்சி நடந்துச்சு. கருத்து சுதந்திரத்துக்கும் உன் தலைவன் தற்கொலையும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த நாய் இதுக்காக கருத்து சொல்லியிருக்கானா? இந்த மக்கள் படுற சிக்கல், இதுல மண்ணில் இருக்கிற சிக்கலுக்காக எதையாவது ஒண்ணு நேரடியா செய்தியாளர் சந்திச்சோ இல்லைன்னா மக்கள்கிட்டயோ அது குறித்து கருத்து ஏதாவது சொல்லியிருக்கானா? இந்த நாய் எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான், அதுதான் பிரச்சனையே. ஆனா கருத்து சொல்றதுக்காக நேபாளத்துல நடந்த மாதிரி கிளர்ச்சியை தமிழ்நாடு கிளர்ச்சி செஞ்சிருவாங்களாம். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். சம்பவம் நடந்து 4 நாள் ஆகுது. 4 நாள்ல இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு போல. இவங்க என்ன சொல்றாங்க? ஏன்டா விஜய் கரூர் போறாரு அப்படின்னு கேட்டா, நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம், மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு அனுமதி தரமாட்டாரு, உரிய பதில் தரமாட்டாரு. உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் போவான்னு சொல்ற முட்டா பயலுக கிளர்ச்சி செய்ய போறாங்களாம், புரட்சி செய்ய போறாங்களாம். அந்த நாய் ட்விட்டு போட்ட நாயை ட்விட்டர் டெலிட் பண்ணிருச்சு. அது இந்த நாய் தெரியல. இது சமூக வலைதளத்துல வந்து கிளர்ச்சி ஏற்படுத்த போறோம், புரட்சி ஏற்படுத்த போறோம், இலங்கை போல மாத்த போறோம், நேபாளத்தை போல மாத்த போறோம். எதையாவது புரிஞ்சு பேசுகிறா முட்டா